ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு குக்கிங் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தடாகத்தில் விளைந்த தண்டுக்கீரைகள். இந்த தண்டுக்கீரைகள் வந்துட்டு ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கீரை வகைகளில் ஒன்றுங்க. எங்கள் வீட்டில் தெர்மாக்கோல் தொட்டி ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு. அதில் மண்களையும் உரங்களையும் சேர்த்து இணைத்து அதில் வந்துட்டு இந்த தண்டுக்கீரைகளோட விதைகளை போட்டு வச்சோம். நல்லாவே விளைச்சல் கொடுத்துருக்குங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களே பயிர் செஞ்சு நீங்களே அறுவடை செஞ்ச ஏதாவது கீரை வகைகளை பற்றியும் அதோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தண்டுக்கீரைகளோட வேர்பகுதியில் நல்ல மண் போக அலசிட்டு வேர் பகுதிகளை தூர எரிஞ்சிட்டு மற்ற பகுதிகளை நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை ஒரு தடவைக்கு 2 முறை நல்லா மண் போக வந்துட்டு அலசி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு கடுகுந்த பருப்பு, வற்றல் மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயத்தையும் அதோட சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த கீரைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதங்குறதுக்குள்ள கொஞ்சமாக துருவன தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாத்தையும் போட்டு குறகுறப்பாக அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயோட நல்ல ஒரு பச்சை வாடை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.